ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் 6:30 ஆயிடுச்சு. சரி டைம் ஆயிடுச்சுன்னு நைட்டு டிஃபன் ரெடி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு எப்போவுமே வீட்டில் வந்துட்டு நைட்டும் நம்ம சாப்பாடு தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி தேங்காய் வீட்டில் இருந்ததுனால சரி தேங்காய் வீணாக ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவே இன்றைக்கி சப்பாத்தி வித் தேங்காய் சட்னி பண்ணலாம், இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி அதுதான் நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அப்போது மாமா பாப்பா எல்லாருமே பக்கத்தில் இருந்தாங்க. அவங்களோட பேசிக்கிட்டே வேலை பார்த்ததுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் அந்த ஃபோன் ஆன் பண்ணி வச்சுருக்கனால வேணும்னே அந்த ஃபோனுக்கு முன்னாடியே கிராஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க 2 பேரும். ஆனால் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாட்ட சொன்னேன், நான் வந்துட்டு நீட்டாக இருக்கேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீ ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் இருக்க, கேமரா முன்னாடி வரக்கூடாதுன்னு. அதனால அவள் வேகமாக போய் முகம்லாம் கழுவிட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டு மேக்கப்போடு வந்து உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சட்னி அரைச்சிட்டு அதையும் தாளிச்சிட்டேன். அப்புறம் சப்பாத்தி எப்பவும் போலவே தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டில் எல்லோரும் நான் பாப்பா மாமா 3 பேருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து இந்த டின்னரை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் ஜாலியாக பேசிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஜாலியாக போச்சு இந்த டே எங்களுக்கு. உங்களுக்கு இந்த டே எப்படி போச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானும் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப புதுசாக இந்த வீடியோ எடுக்கிறதுனால எனக்கே நிறையா மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா வருது. இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் மிஸ்டேக்ஸ் வந்தால் தானே அடுத்தடுத்து நாமளே இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்படின்றதுக்காக மிஸ்டேக்ஸ் வந்தாலும் வரட்டும்னு தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.